அழைத்து வாங்க பட்டனை அழைத்து வாங்கோ பட்டனை என்ற ஆட்சி அவ சொல்லுவாரா அழைத்து வாங்க பட்டனை சொல்லுவாரா அப்பா என் மகனே அப்பா பட்டா அப்பா பட்டா 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 ஏழும் கிராம்பு எங்க என் இளைய மகன் பட்டன் எங்க ஏழம் கிராம்பு எங்க என் இளைய பட்டன் பட்டன் எங்க போ சுக்கு மிளகு எங்க என் சோதைகளை முத்து பட்டன் எங்க பட்டன் எங்க போ முத்து பட்டன் இல்லாமல் நான் முக்கியமா இருக்க மாட்டேன் கடைக்குட்டி மகன் இல்லாம நான் கச்சிதமா இருக்க மாட்டேன் அப்போ செல்ல பட்டன் இல்லாம ஆமா என் சீவம் பிரியாதப்பா பிரியாதப்பா அதனால ஆமா எங்கு போய் அவன் இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சது உங்க பொறுப்பப்பா என் மகனை அழைத்து வாருங்கள் அப்பா ஆமா என்று ஆரிய முத்துப்பட்டனை அழைத்து வாருங்கள் என்று ஆமா ஐயா அப்பா பட்டனிடத்திலே ஆட்சியான சிவகாமியானவள் சொல்லுகின்றார் சொல்லிய அம்மா சொன்ன சொல்லை கேட்டு ஆமா அண்ணன் பட்டே 6 பேரும் காட்டு வழி பாதையாக சரி நடந்தே போய் தேட வேண்டும் என்று ஆமா கட்டுச்சாதம் கட்டுகிறார்கள் கட்டுச்சாதம் புளியோதரை கட்டுதாங்க அதான் ஊசாதம் ஒரு வாரத்துக்குலாம் கெட்டு போவாது நல்லா கூட கொஞ்சம் புளிய மட்டும் கப்புன்னு வச்சு அரைச்சாச்சுன்னா நல்லா இருக்கும் ரொம்பவும் புளிச்சாலும் சாப்பிட முடியாதுல்ல ரொம்பவும் புளிச்சாதான் கெட்டு போகாம இருக்கும் அப்படியா சரி ஆமா அப்படி அண்ணன் பட்டே 6 பேரும் காட்டு வழி பாதையாக வந்து தம்பி முத்துப்பட்டனை தேட வேணும் என்று கட்டுச்சாதம் கட்டி கொண்டு கால்நடையாகவே ஆரிய முத்துப்பட்டனை தேடி எவ்விதமாகவே வருகிறார்களானா அண்ணன் பட்டே 6 பேரும் அண்ணன் பட்டே 6 பேரும் ஆரிய பட்டனை தேடி கட்டுச்சாதம் கட்டி கொண்டு ஆரியன் நாடை விட்டு காட்டு வழி பாதையாக கால்நடையா பயணம் மாறா போன திசைகள் எல்லாம் பட்டேனை தேடி பார்த்தா பட்டேனை தேடி பார்த்தா பட்டேனை தேடி பார்த்தார் கால் போன திசைகள் எல்லாம் கட்டு சாதத்தை கட்டி கொண்டு கால் நடையாகவே தேடி வருகிறார்கள். ஒவ்வொரு ஊரா தேடி பார்க்கறாங்க. சோழ நாடு வந்து பார்த்தார்கள், அங்கும் பட்டனை காணவில்லை. பாண்டிய நாடு வந்து அங்கேயும் கால் போன திசைகள் எல்லாம் தேடி பார்க்கிறார்கள். பாண்டிய நாட்டிலையும் பட்டனை காணும். எல்லா பக்கம் தேடி பார்க்க காணும். கால் போன திசைகள் எல்லாம் பட்டனை தேடி பார்த்து காணாமல் அவங்களுக்கே ரொம்ப சோர்வாய் போச்சு. இப்போ உள்ளவங்க வீடியோ கால் பண்றோம். இப்போ உள்ளவங்க வீடியோ கால் பண்றோம். ட்ரோன் எடுத்தா தானே பேசுவியா? ட்ரோன் கேமரா போட்டு தேடுவோம். சரி, சிம்ம ஒடிச்சு தூர எறிஞ்சிட்டா எந்த இடம் காட்டாது. ஆமா. அப்படி ஆரிய பட்டனை தேடி என்ன கை சோர்ந்து கால் சோர்ந்து ஆமா சங்கு பட்டன் சொல்லுகின்றார். என்ன ஏ அண்ணா அப்பா பட்டா அண்ணா முத்தண்ணா இந்த ஆரிய பட்டனை தேடி ஆமா கை காலெல்லாம் ரொம்ப சோர்ந்து போச்சு. காலெல்லாம் கடகடுன்னு உழையுது. ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஆமா, கொண்டாந்த புளியோர இருக்கலாம் சாடு வைப்போம். இனிமே சாப்பிடாம ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. நவள முடியாதுன்னா அடியா அப்படி ஆரிய முத்துப்பட்டனை தேடி பார்த்து கை சோர்ந்து கால் சோர்ந்து சரி அங்கெங்கு எங்கெல்லாம் போய் தேடி பார்த்து பட்டனை காணாமல் கொண்டு வந்த கட்டு சாதத்தை உழைத்து சாப்பிட்டு மிச்ச சாதத்தை எடுத்து மீண்டும் அவனை தேடி போகணும்னு இருக்காங்க. அப்போ பார்த்தா சங்கு பட்டன் என்ன
சங்குபட்டன் இடத்திலே சரவணப்பட்டன் சொல்லுகின்றா, சரி. ஏ அண்ணா சங்குபட்டா, ஏ பட்டா பட்டா, இந்த ஆரிய முத்துப்பட்டை எங்கு போய் தொலைஞ்சாவனே தெரியலையே. நாமளும் ஒரு இடம் விடாம எல்லா இடமும் தேடி பார்த்தோம். நம்மளால தேட முடிஞ்ச அளவுக்கு தேடி பார்த்துட்டோம். ஆனா பட்டனை எங்கேயுமே காணல என்ற ஆரிய முத்துப்பட்டனை தேடி பார்த்து அவங்களே கை கால் சோர்ந்து, சரி அண்ணா அப்பா பட்டா, ஏ பட்டா பட்டா, எங்கேயாவது மையானக்கரை இருக்கான்னு பாருங்க. பாரு எலும்பு துண்டை எடுத்து கொண்டு போய் உன் மகன் செத்து போயிட்டாமா பொடி சாம்பலன்னு கொண்டு கொடுப்போம். கொடுத்துரும் அம்மா அப்படி சொல்லி ஏமாத்திரலாம் அப்படின்னு சரவணப்பட்டன் சொல்லுகின்றார். அதுக்கு சங்குபட்டன் சொல்லுகின்றார், என்ன படா படா முதேவி, அப்படி பேசாதடா, உன்னை மாதிரி நான் நினைச்சேன், கும்பிட்டு நினைக்காத. நம்ம தம்பி ஆரிய முத்துப்பட்டேன் அழகானவன், ரொம்ப சிறந்தவன், அறிவானவன், படிப்புல உயர்ந்தவன், ஆமா சரி, அவன் கையில இல்லாத தொழிலே கிடையாது. நம்ம தம்பி பட்டை இறந்திருப்பான் நினைக்கியோ? நீ நினைக்காதப்பா அவன் அப்படிப்பட்ட ஆளு கிடையாது, மனசே மாட்டான். எங்கேயாவது போய் வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருப்பான், எங்கேயாவது ஒரு பக்கம் கண்ணு காங்காத இடத்துல வாழ்ந்துட்டு இருப்பான். ஆமா சரி என்று ஆரிய முத்துப்பட்டனை சரி தேடி பார்க்க வேண்டும் என்று சங்குபட்டனானவன் சரி ஏ சரவணப்பட்டா, ஏ பட்டா, பாண்டிய நாடு போய் தேடி பார்த்தா அங்க பட்டனை காணோம், சோழ நாடுல போய் பார்த்தா அங்கேயும் பட்டனை காணுமே, இன்னும் சேர நாடு ஆதி மலையாளத்துல நம்ம தேடி பார்க்கலாம். லேசா கேர மட்டும் போயிட்டு வந்துருவேன். நாடுதான் பாக்கி இருக்கு, மலையாள நாடு மட்டும் தான் பாக்கி இருக்கு. அதை தேடி முடிச்சிட்டோம்னா முடிஞ்சது. ஆனா பிறந்த ஆம்பளை வீட்டுல சண்டை போட்டாங்கன்னு வைங்க, என்ன ஒரு பேக் எடுப்பான், துணி பேக்ல 4 துணியை பிறக்கி வச்சுக்கிட்டு, ஆமா இப்ப போறேன் பாரு, நான் தான் போறேன் பாரு, என் கையில தொழில் இருக்கு, நான் போய் பாத்துக்கிறேன். உன்னை காக்காயா கத்த விட்டுட்டு நான் போகலனா, ஆமா என் பேரு மாத்திக்கிட்டேன். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சரி எங்க போவாங்க? மலையாளத்தை தேடிதான் போவாங்க. கேரளாவுக்கு தான் வேலை இருக்குன்னு போவாங்க. அங்க இல்லாத வேலையே கிடையாது. ஆமா கேரளால சரி எல்லா வேலையும் உண்டு. ஆமா அப்படி சரி சேர நாட்டிலே போய் ஆரிய முத்துப்பட்டனை தேடி பார்க்க வேண்டும் என்றும் அண்ணம்பட்டேன் 6 பேரும் எங்கே வருகிறார்களானா, எங்க வாரார்கள் அண்ணம்பட்டேன் 6 பேரும் அண்ணம்பட்டேன் 6 பேரும் ஆரிய பட்டனை முத்துப்பட்டனை தேடிக்கொண்டு பாண்டிய நாடு தனை கடந்து உள்ளங்குச்சி போலி கூட ஏனாகலம் பாதை கூடி நந்தம்போ நல்லூர் விட்டு மலையாள தேசத்திலே கரையதற்கு பட்டன்மார்கள் அவரும் மலையாள தேசத்திலே பட்டனை தேடி பட்டன் மகள் தானே சமுத்திர கடல் பார்த்தார்களே பட்டன் சமுத்திர கடற்கரையை கண்டார்கள். கடற்கரை ஓரத்திலே சரி ஆலமரத்தை கண்டு மரத்தடியில வந்தாங்க. கட்டு சாதத்தை இறக்கி வச்சு இனிமே நாம தேடி போகணுமானா என்ன கை கால் அலம்பி சரி கொஞ்சம் தாகத்திற்கு தண்ணீர் அருந்தி களைப்பு இளைப்பாரி அதுக்கப்புறம் நம்ம தம்பியை தேடி போவோம் குளிச்சு பறிக்கலாம் பையா போவோமே என்ற 6 இளைய முத்துப்பட்டனை தேடிக்கொண்டு அண்ணம்பட்டேன் 6 பேரும் சமுத்திர
கடற்கரையிலே கை கால் அழம்பி ஆமா தண்ணீர் பெருகி சரி கட்டு சாதத்தை உழைத்து ஆமா உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. ஆதி கையில வச்சிருந்த துண்டை தலைக்கு வச்சு ஆமா 6 பேரும் கண்ணா செந்தாங்க. அப்படியே படுத்துட்டாங்க. ஆமா உண்டவனுக்கு தொண்டம் அந்த தொண்டனுக்கும் உண்ட மயக்கம் உண்டுல்ல அப்படித்தானே? ஆமா அதான் நம்ம சாப்பிட்டாங்க நல்லா படுத்துக்கிட்டாங்க. அண்ணன் பட்டேன் 6 பேரும் சாப்பிட்டு களைப்பிலை பாரி ஆமா சமுத்திர கடற்கரை ஓரமாக இருக்கிறார்கள். ஆமையா அப்பொழுது என்ன கொட்டாரக்கரை ராமராஜாவுடைய அரண்மனையிலே ஆமையா மன்னனுக்கு பதிலாக பட்டத்து யானை மேல சரி ஆரிய முத்துப்பட்டன் பவனி சுத்தி வருகின்றார். வாரார் மலையாளத்துக்கு வந்து சரி யாருக்கல்லே பட்டை ரொம்ப அழகு. ஆமா யாருக்கல்லே ரொம்ப அழகு. ஆமா அதுல மலையாளத்தை தேடி வந்து அந்த மலையாளத்தை தண்ணிக்கும் மலையாளத்துல உள்ள சாப்பாடுக்கும் இன்னும் ஆள் ரொம்ப அழகா இருக்காரு. ஆமா அப்படி பட்டன் ஆணுக்கு ஆண் அழகாகவே இருக்கின்றார். அண்ணன் பட்டேன் 6 பேருக்கும் தம்பி முத்துப்பட்டன் என்று அறிய முடியவில்லை. ஆமா யார் என்று அறியாமல் இருக்க பட்டத்து யானை மேலே பவனி சுற்றி வருகின்ற ஆரிய முத்துப்பட்டனானவர் அண்ணன்மார் 6 பேரையும் பார்த்துக்கிட்டாரு. ஆமா ஏன்னா அவர் ஆள் மாறி இருக்காருல. ஆமா மலையாளத்துக்கு போனோன்னு நல்ல ஆள் வெயிட் போட்டாரு. சரி இன்னும் தலன்னு ஆமா ஆள் ரொம்ப வெளுமையா இருக்காரு. ஆமா அதனால அவங்களுக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆளு தெரியல. ஆனா ஆரிய முத்துப்பட்டேன் அண்ணன் என்று அறிந்து ஆமா பட்டன் அண்ணமார்களிடத்திலே எப்படி ஓடி வருகின்றாரோனா எப்படி வாரா ஆரிழைய முத்துப்பட்டேன் அண்ணன் என்றதான பட்டயத்தை யானை பட்டனவை இறங்குவாரா முத்துப்பட்டே ஓடிவாரா. ஓடிவாரா அண்ணன் பக்கத்துல ஆரிய முத்துப்பட்டேன் யானையை விட்டு இறங்கி ஓடோடி வருகின்றார். ஏ அண்ணா அப்பா பட்டா ஏ பட்டா ஏ குப்பா பட்டா ஏ அண்ணா சங்கு பட்டா ஏ சரவண பட்டா ஏ அண்ணா அண்ணாவே என்று அப்படியே 6 பேரையும் பட்டம் கட்டி தழுவுதார். அண்ணாலட்சம் உங்களை பார்த்து ஆமா அண்ணா என்ன சௌக்கியமா இருக்கீங்க? நல்லா இருக்கல அண்ணா. நம்ம ஆரிய நாட்டுல அம்மா அப்பா எப்படி இருக்காங்க? அம்மா அப்பா எல்லாம் எப்படி இருக்காங்க அண்ணா அப்படின்னு நல்லா விசாரிக்கிறார். சரி எப்பா ஏ தம்பி முத்துப்பட்டா பட்டா நீ என்னைக்கு எங்க கிட்ட கோபம் கொண்டு ஆமா மலையாளத்தை தேடி வந்தாயப்போ அன்னையிலிருந்து நம்ம அம்மா சிவகாமி ஆமா உன்னையவே நினைச்சு அவ உயிர் ஊசலாடிக்கிட்டு இருப்பா. இருக்க ஆமா சரி அவ வானால் வதைத்துக் கொண்டிருக்கிறாள். அப்பா ஆமாப்பா ஏ என் மகனே முத்துப்பட்டா பட்டா என்று உன்னையவே நினைத்து கொண்ட அம்மா சிவகாமி கண்ணீரை உடைத்துக் கொண்டிருக்கிறாள் என்று. ஆமாமோ இப்பவே நீ எங்களோட வரணும். உடனே வாப்பா உன்னைய பார்த்தாதான் அவ உயிர் போகும்னு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கால என்று ஆமா ஆரிய முத்துப்பட்டனை கண்ட அண்ணன் பட்டேன் 6 பேரும் சொன்ன பொழுது என்ன அப்பந்தான் பார்த்தார் முத்துப்பட்டன். என்ன அண்ணா நீங்க கூப்பிட்ட உடனே உங்களோட என்னால வர முடியாது. ஏன் முடியாது? என்ன காரணம்? உங்களிடத்திலே கோபப்பட்டு ஆதி மலையாளத்தை நான் தேடி வந்தேன். பல காலம் 12 வருடமாச்சு. 12 வருஷமாச்சு அண்ணா. ஆமா கொட்டாரக்கரை ராமராஜாவுடைய அரண்மனையில சரி ராமராஜாவுக்கு மகனுக்கு மகனாகவும் மந்திரிக்கு மந்திரியாகவும் இருக்க இப்ப திடீர்னு போட்டு வர முடியாது. நீங்க கூப்பிடுதேன்னு சொல்லி அவரை விட்டுட்டு உங்க பின்னால என்னால வர முடியாது. பார்த்த தொழிலை விட்டுட்டு உடனே வர முடியாது. ஆமா எதுக்குனாலும் தொழிலுக்கு பார்த்து முடிச்சிட்டு கணக்கெல்லாம் கொடுத்துட்டு தான் வர முடியும் அண்ணா. ஆமா அதனால என்ன உங்களோடு நான் வர வேண்டும் என்று சொன்னா என்ன என்னோட நீங்க 6 பேரும் வாங்க. ஆமா நம்ம ராமராஜாவை போய் பார்த்து சரி அனுமதி சீட்டை வாங்கி விடுதலை பெற்று அதுக்கு அப்புறமாக ஆரிய நாட்டுக்கு போவோம். வாங்க பாட்டு வந்துருவோம் என்ற 6 இளைய முத்துப்பட்டேன் அண்ணன் பட்டேன் 6 பேரும் ஒன்று சேர்ந்து சரி
சரி. கொட்டாரக்கரை ராமராஜாவுடைய அரண்மனைக்கு வருகிறார்கள். வரார்கள். ராமராஜா முன்னால வந்து ஆமா 7 பேரும் தம்பிய ஊடால விட்டு வரிசையா நிக்காங்க. நடிச்சல நிக்காங்க, அப்படியே நிக்காங்க. ஆமா நின்னாச்சு. கொட்டாரக்கரை ராமராஜா ஆமா 7 பேரையும் பார்த்தாரு. என்ன? ஏ அப்பா, ஏ முத்துப்பட்டா, ஏ பட்டா பட்டா, உனக்கு யாரும் இல்ல, எவரும் இல்ல, ஆமா தனித்து வாழ இடம் இல்லன்னு. ஆமா சரி. தனித்து வாழ இடம் இல்லை என்று சொல்லி ஆமா யாருமே இல்ல, நான் ஒரு அனாதைன்னு சொல்லி என்கிட்ட இன்னைக்கு வந்து வேலைக்கு சேர்ந்திய. இப்ப இவங்க 6 பேர் யாருப்பா? யாரப்பா இது? யாரப்பா நீ கூட்டு வந்திருக்கே? யாரு இது அப்படின்னு ராமராஜா கேட்கார். ஆமா அதுக்கு ஆரிய முத்துப்பட்ட என்ன சொல்லுகின்றார்? என்ன? ஐயா மன்னா, மன்னவரே, 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 பொய் சொன்ன வாய்க்கு போசனம் கிடையாது என்று சொல்வார்கள். சொல்லுவார்கள், பெரியவர்கள் சொல்லுவார்களா? இன்னைக்கு ஒரு காலத்துல என்ன நான் வாழ வேண்டும் என்று நினைத்து ஆமா உங்ககிட்ட உண்மையை சொன்னா நீங்க மறுபடியும் எங்க அண்ணமாரிடத்துல என்ன கொண்டு விட்டுருவீங்க என்று நினைத்து பொய் சொல்லி உங்க அரண்மனையில நான் இருந்தேன். வேலைக்கு சேர்ந்துட்டேன். ஆரிய நாட்டுல ஆமா நாங்க அண்ணன் தம்பி 7 பேரு. ஆமா சரி. அப்பா பட்டா, குப்பா பட்டா, சங்கோ, சரவணா, தர்க்க சோமலிங்கோ. ஆமா 6 பேருக்கு இளையவன் நான் தான். 6 இளைய முத்துப்பட்டா. முத்துப்பட்ட நான் தான் அண்ணா. ஆமா சரி. அம்பலச்சாவடியில மாசி மாசம் மகா சிவராத்திரியிலே ஆமா எங்க அண்ணா என்ன ராமாயணம் படிக்க வைத்தார்கள். நான் திக்கி திணறி குளறி படித்தேன். நான் படித்த படிப்பை கண்டு ஆமா அந்த வேதியர்கள் எல்லாம் சரி ஒரு குறைவா பேசினாங்க, சிரிச்சாங்க. அந்த அவமானம் தாங்க முடியாம எங்க அண்ணே ஓங்கி ஒரு கொட்டு கொட்டிட்டாரு. அடிச்சிட்டாரு. அந்த கோபத்துல அவங்கிட்ட சடச்சலுக்கு நான் மலையத்தை தேடி வந்துட்டேன். ஆமா என்று ஆரிய முத்துப்பட்டன் சொன்னார். என்ன? ஏடா ஏ முத்துப்பட்டா, ஏ பட்டா, அந்த வேதியர் குலத்திலே பிறந்து கொண்டு ஆமா என் இடத்திலே நீ பொய்யை கூறினாய். பொய் சொல்லிட்டியா போ. பொய் சொன்ன வாய்க்கு உனக்கு போஷணம் கிடைக்காது போடா. கிடைக்காதப்பா. நீ என்கிட்ட பொய் சொன்னதனால ஆமா ஈன குலத்துல தாலி கட்டி சரி உனக்கு இடவழி சாவு கிடவது நிச்சயம். சக்கிய குலத்துல தாலி கட்டி ஆமா நீ சாவ கிடவது நிச்சயமாப்பா என்று ராமராஜா சாபத்தை கொடுத்தார். ஆமா பட்டேன் அதுக்கு கோவப்பட்டாரா? கோவப்படல. மனம் ஜடைச்சாரா? கிடையாது. நாம செஞ்சது தவறு ஆமா என்ற தப்பை உணர்ந்து ஆமா அனுமதி சீட்டையும் வாங்கினார். சரி. ஏ முத்துப்பட்டா, ஏ பட்டா, நீ மலையாளத்தை தேடி வந்து பல காலம் 12 வருஷம் ஆச்சு. அதனால ஆமா நீ இவ்வளவு காலமும் எவ்வளவு வேலை செஞ்சிருக்கியோ உன் வேலைக்கு ஏத்த சம்பளத்தை நீ கணக்கு பார்த்து எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சாவிய கையில கொடுத்தார். ஆமா பட்டேன் சாவிய கையில வாங்கினாரு. ஆமா திறந்தாரு. சரி. நாம எத்தனை வருஷம் இருந்தோமோ ஆமா ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளமோ அத மத்தன கணக்கு பார்த்து கையில எடுத்தார். ஆமா நம்ம எல்லாம் இருந்தோம்னு வைங்க, கப்புனு அள்ளுவோம், பையா அள்ளுவோம், கடக்க சுட்டிடுவோம். ஆமா மூட்டையை அத்தனை அள்ளி கட்டிக்கிட்டு வருவோம். கட்டிட்டு ஓடுறோம் நினைப்போம். ஆனா ஆரிய முத்துப்பட்டை அப்படி செஞ்சாரா? இல்ல. என்ன நினைத்தார்? என்ன? நாம பார்த்த வேலைக்குரிய தகுந்த சம்பளத்தை மாத்திரம் நாம எடுத்துட்டு போவோம். உழைச்சதுக்கு ஊதியம் கிடைச்சா போதும். ஆமா அதாவது என்னன்னு உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழக்கூடாது என்று சொல்வார்கள். அத மாதிரி நாம உழைச்ச உழைப்புக்கு மாத்திரம் காசு எடுத்தா போதும். சரி. அடுத்தவங்க காசு அனாவசியமா எடுக்க வேண்டாம் என்ற 6 இளைய முத்துப்பட்டனானவர் தகுந்த சம்பளத்தை வாங்கி கொண்டு விடுதலை சீட்டையும் பெற்று அண்ணம்பட்டேன் 6 பேரும் 6 இளைய முத்துப்பட்டனும் அந்த மலையாளத்தை விட்டு எங்கே வருகிறார்கள்? எங்க வரார்கள் சாமி? அண்ணன் மட்டேன் 6 பேரும் 6 இளைய முத்துப்பட்டை பட்டமார்கள் ஒன்று கூடி மலையாள தேசமே கரையிலே நந்தமுனல் தண்ணி விட்டு எரணாகுளம் பாதை கூடி கொள்ளங்கொச்சி கோடி தமிழ்நாடு போகும் ஆரிய நாடதற்கு அரண்மனைக்கு வண்ணமார் 7 பேரும் ஆரிய நாடு அரண்மனைக்கு வந்தார்.
வந்தார்கள். வரார்கள். அரண்மனைக்கு வந்து ஆறு இளைய முத்துப்பட்டனானவர் என்ன ஏ அம்மா 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 உன் மகன் கணக்குட்டி பட்டே வந்துட்டம்மா. வந்துட்டேனே. ஆரியும் முத்துப்பட்டே வந்துட்டோம்னார். ஆமா மகனே ஏ முத்துப்பட்டா பட்டா பட்டா வந்துட்டியாடான்னு ஒரு ஏக்க ஏங்கனா. ஆமா எப்பா எப்பா ஏ முத்துப்பட்டா பட்டா நம்ம அம்மா உசுறு ரொம்ப நாளா பாயோட பாயா பத்தி கிடந்தது. அதனால ரொம்ப ஏங்க விடாதடா. ஆமா பால் உழுக்குடா தம்பி. ஆமா என்று அப்பா பட்டனானவர் சொன்ன பொழுது என்னம்மா அந்த ஆறிளைய முத்துப்பட்டே ஆறிளைய முத்துப்பட்டே தாயாரான சிவகாமிய தன்னுடைய மடியதிலே தலையை அவர் தூக்கி வைத்து ஆளத கையில் எடுத்து தாயாருக்கு ஊற்றுவாரா தாயாருக்கு ஊற்றுவாரா ஆட்சியார சிவகாமி செல்லப்பட்டன் பால் உலக சிவமதுபுரின் பட்டக்குட்டி பட்டேனவன் பால் உலக ஆட்சியான சிவகாமி பட்டு மடியுவாரா ஆட்சி பாரமுடி சாய்வாரா ஆட்சியான சிவகாமியானவள் கடக்குட்டி பட்டன் முத்துப்பட்டன் பால் உலக அவ ஸ்ரீபம் பிறந்தது. தந்தையாரை ஆறு இளைய முத்துப்பட்டேன் அண்ணம்பட்டேன் ஆறு பேரும் ஒன்று சேர்ந்து மையானம் கொண்டு வந்து தாயாருக்கு வீமக்கிரிய சடங்குகளை எல்லாம் செய்து முடித்தார்கள். வீமக்கிரி சடங்குகளை எல்லாம் செய்து முடித்து 7 பேரும் அரண்மனையிலே வந்து அமர்ந்திருக்கிறார்கள். அப்படி அரண்மனையிலே வந்து அமர்ந்திருக்க அப்பா பட்டேன் என்ன நினைக்கின்றான், ஏடா ஏடா ஏ தம்பி தமிழ்மார்களே நம்ம தம்பி நம்ம கிட்ட கோபப்பட்டு மலையாளத்தை தேடி போய் வேண்டிய அளவு சம்பாத்தியம் பண்ணி கொண்டு வந்தார். ஏகப்பட்ட சம்பாத்தியம் அப்பா. ஆமா வேண்டிய அளவு சம்பாத்தியம் செய்து கொண்டு வந்திருக்கின்றான். நாம சும்மா உட்கார்ந்து இருக்கிறோம். அதனால நம்ம தம்பி ஆறு இளைய முத்துப்பட்டேன் சேர்த்து கொண்டு வந்த சொத்துக்களை எல்லாம் ஒரு காசை 9 காசா ஆக்க வேண்டும். மாத்தணும் ஒரு பொண்ணை 9 பொண்ணா மாத்த வேண்டும் என்ற அண்ணன் பட்டேன் 6 பேரும் தம்பி சேர்த்து வைத்த சொத்துக்களை எல்லாம் இன்னும் நிறைய சம்பாத்தியம் செய்ய வேண்டும் என்று நினைத்து அப்பா பட்டேன் உப்பா பட்டன் சங்கு பட்டன் சரவணப்பட்டன் தர்க்க சோம லிங்கப்பட்டன் 6-7 பேர் ஒன்று சேர்ந்து மலையாள தேசத்தை தேடி போய் மலை சரக்குகளை எல்லாம் நம்ம வாங்கிட்டு வரணும். மலைச்சரக்குன்னா என்ன? மலைச்சரக்குன்னா என்ன? சாராயம் இல்லன்னே. சாராயம் குடிச்சீங்கன்னா 10 லட்சம் ஆகும். மலை விளை பொருட்கள் சுக்கு மிளகு திப்பிலி ஏலக்காய் சாதிக்காய் சாதிப்பத்திரி குந்திரிகம் இப்படி மலை விளை பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டுல வியாபாரம் பண்ணணும் என்று பட்டன்மார்கள் 7 பேரும் தன் மனதிலே நினைத்துக் கொண்டு பொதி மாடு கட்டி வண்டி மாடு போட்டி அண்ணன் பட்டேன் 6 பேரும் 6 இளைய முத்துப்பட்டனும்
ஆறிளைய முத்துப்பட்டனும் சரி 7 பேரும் ஒன்று சேர்ந்து ஆரிய நாடை விட்டு மலையாள தேசத்தை தேடி வருகிறார்கள். மலையாளத்தை தேடி வந்து பட்டமாறு 7 பேரும் மலை விளை பொருட்களை ஆளுக்கு ஒரு பொட்டனும் வாங்குறார்கள். ஆளுக்கு ஒரு பொட்டனமா மலை விளை பொருட்களை எல்லாம் வாங்கி கொண்டு அத்தனையும் வண்டியில ஏத்துறாங்க. வண்டியில ஏற்றி பொது மாடை கத்தி கொண்டு ஆதி மலையாள தேசத்தை விட்டு பட்டமார்கள் 7 பேரும் எப்படி வருகிறார்களானா எப்படி வரார்கள்? வானரம் சூழ்ந்த மலையது பட்டமார்கள் வானரம் சூழ்ந்த மலையது பட்டமார்கள் மந்திகள் கோப்பில் மாறுத்து வேளையும் மந்திகள் கோப்பில் மாறுத்து வேளையும் மாமர சோலை மந்திகள் கோப்பில் மரத்து விளையும் மாமர சோலை விட்டு சாவித்தே கூட நீட்டியோ எங்கையோ சிறந்த கோமு கூடனே தேக்குடன் நீட்டியோ எங்கையோ சிறந்த கோமு கூடனே சிங்காரமாக மலையும் கடந்துமே சிங்காரமாக மலையும் கடந்துமே ஆரே எங்காரே வாரா ஐயா சிறந்த கோமு கூடனே சிங்காரமாக மலையும் கடந்து ஆரே எங்காரே வாரா சாமி வந்தந்த நாதரை கண்டு மறுநாள் காலையிலே வந்தந்த நாதரை வந்து மறுநாள் காலையிலே வாய்த்த கூடத்து போலியும் சாகரின வாய்த்த கூடத்து போலியும் சாகரின சர்வத்தையும் கோவில் வாரா ஐயா மறுநாள் காலையிலே வாய்த்த கூடத்து போலியும் சர்வத்தையும் கோவில் வாரா வந்தந்த நாதரை கண்டு தொழுது
ஆமா. மறுநாள் காலையில வாய்த்த குளத்தூப்புளை சபரி மலை கடந்து சொரிமுத்தையன் கோவிலுக்கு வருகின்றார்கள். சொரிமுத்தையன் கோவிலிலே வந்து தாமிரபரணி நதிக்கரையை கண்டார்கள். தாமிரபரணி நதிக்கரையை கண்டு மாடுகளை எல்லாம் அவுத்து இலைப்பாறை விட்டு அண்ணேம்பட்டே என்ன 6 பேரும் ஆரிய முத்துப்பட்டனும் எப்பா பட்டமார்களே நாம களைப்பு இலைப்பாரி போவதற்கு இதுதான் தகுந்த இடம். நல்ல இடம் குளிர்ந்த இடம். ஆமா. அதனாலே மாடெல்லாம் அவுத்து விடுங்கப்பா. மாடுக்கு தண்ணி காட்டி நாமளும் குளித்து தீர்த்தமாடி நல்ல அழகான ஒரு சாப்பாடை செஞ்சு சாப்பிட்டு களைப்பு இலைப்பாரி அதுக்கப்புறமா போவோமே என்று பட்டமார்கள் 7 பேரும் தாமிரபரணி நதிக்கரையிலே குளித்தார்கள். ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தாங்க. ஒருத்தன் கல் எடுத்து கொட்டினா, ஒருத்தன் விரவு புரைக்கிட்டு வந்தான், ஒருத்தர் டவி எடுத்து வச்சான், ஒருத்தர் சமையல செஞ்சான். நல்ல அழகா ஒரு பொங்கலை போட்டு இறக்குனாங்க. ஒரு சாம்பாரையும் வச்சாங்க. வட்ட பாறையிலே 7 பேரும் அமர்ந்திருந்து இலைய விரித்து பொங்கலை வச்சாங்க. சாம்பார ஊத்துனாங்க. நல்லா வயிறார சாப்பிட்டாங்க. ஆமா. உட்கார்ந்தாச்சு. நல்ல சாப்பாடு. என்ன சாப்பாடு? இலைய காணோம். வருமா? அந்த ஆரிய முத்துப்பட்டேன் அண்ணன் பட்டேன் 6 பேரும் ஒன்று சேர்ந்து சாதத்தை அருந்தினார்கள். தாமிரபரணி நதிக்கரையில குளிச்சதுக்கும் நல்லா சாப்பிட்டதுக்கும் அடிக்கு பாருங்க குளிர்ந்த தென்றல் சிலு 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 சிலுன்னு அடிக்கி 6 பேரும் ஆளுக்கு ஒரு துண்டை விரிச்சாங்க. வலது கைய தலைக்கு வச்சாங்க. கண்ணு அசந்தாங்க. ஆமா. ஆனா ஆரிய முத்துப்பட்டன் மட்டும் சொரிமுத்தையன் கோவில தலவாயுடைய கொட்டைக்கு வருகின்றார். தலவாயுடைய கொட்டைகளிலே வந்து அவர் பட்டை விரிச்சாரு. மேல போட்டிருக்கத வலது கைய வச்சாரு. கண்ணு அசந்தாரு. அந்த குளிர்ந்த தென்றலும் அந்த மலை சாரலும் அவர் மேல விழுந்தது பாருங்க. அப்ப நினைக்கார் ஆரிய முத்துப்பட்டேன், ஏ ஐயா, ஏ சொரிமுத்தையா, ஏ தோகை முத்தம்மா, ஏ மகாலிங்க சாஸ்தாவே, சட்டநாதன் கேத்திரபாலா சாமி சங்கிலி பூதத்தாரே, ஏ ஐயா, ஏ மாயாண்டி சுடலை, ஏ அம்மா, ஏ பேச்சியம்மா, ஏ தர்க்க தலவாய் மாடா, எல்லா பேச்சையும் ஒரு பேச்சுதான். ஏ ஆரிய முத்துப்பட்டேன், எங்கெங்கு போய் வாழ்வாங்கு வாழ்ந்தாலும் நான் மாண்டு மடியும் காலத்திலே இந்த சொரிமுத்தன்னையின் காவிலே எனக்கு ஒரு நிலைய வேணும். ஆமா. தலவா மாடசாமி அவருக்கு முதல் நிலைய ஐயா சொரிமுத்தையாருடைய வாசல்ல தான், வடக்கு முகமாக. அப்படி ஆரிய முத்துப்பட்டன் நினைக்க ஈசானிய மூலையில கெவிலி கச்சு 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 கச்சுன்னு அடிக்கி. எப்படி அடிக்கி? கெவிலி கச்சு கச்சுன்னு அடிக்கி. கச்சு கச்சுன்னு அடிக்குமா? சரி, அப்படிதான் அடிக்கும். ஆரிய முத்துப்பட்டனானவர் ஈசானிய மூலையிலே கவிழி அத்தாச்சி கொடுக்க கண் அசந்து உறங்கி அண்ணன் மட்டேன் 6 பேரும் ஆரிய முத்துப்பட்டன் இழந்துரைத்தார்கள். எப்பா, ஏ பட்டமார்களே, நாம வந்து 4 நேரம் என்ன ஆகுது? எவ்வளவு நேரம் ஆகுது? மலையாளத்து பொருட்களை எல்லாம் அப்படி பொட்டணமா வேங்கி வச்சுக்கிட்டு இங்க இருந்தா வியாபாரம் என்னைக்கு பாக்க? எப்படி வியாபாரம் பார்த்து சிலரை அடிக்க முடியும்? இன்னைக்கு கம்ச பாக்க, இன்னைக்கு காசு பாக்க. கம்சம் வேற பாக்கணுமா? ஆமா. வேண்டு வந்தது வித்தா கம்சன் தானே, கூட லாபம் வச்சு வித்தா கம்சன். சரி என்ற ஆரிய முத்துப்பட்டன் அண்ணன் பட்டன் 6 பேரும் ஒன்று சேர்ந்து அந்த மலையாள தேசத்திலே பாவநாச தலமதியிலே சரி சொரிமுத்தையனாருடைய கோவிலை விட்டு எங்கே வருகிறார்களா? எங்க வர்றார்கள்மா? பட்டமார்கள் 7 பேரும் 7 பேரும் சொரிமுத்தையங்காவை விட்டு முகம்மா வருவார்களோ பாவநாசம் தனை கடந்து